நான் சென்ற மாதம் 17ஆம் தேதி டெல்லியில் இந்த கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அங்கே பாவேந்தன் அனைத்து வழக்குரைஞர்களும் அங்கே இதே நோக்கத்தோடு கூட்டம் கூட்டியிருந்தாங்க. அதற்கு நான் போய் அதில் கலந்துக்கிட்டேன், ஆதரவு தெரிவித்தேன். பிப்ரவரி 17 பாவேந்தன் ஐயா இங்கே இல்லைங்களா? இங்கே இது உங்கள் இன்னுயிர் ரொம்ப முக்கியம். தமிழர்கள் எல்லா நிலையிலையும் புறக்கணிக்கப்படுறாங்க. நான் சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்கிறேன், யாரும் தப்பாக எடுத்துக்கூடாது. முழுக்க இது ஆதரவு உடனடியாக அது நிறைவேறும், 2-3 நாள்லேயே நிறைவேறும். அதுக்கு உண்டானதை நான் போய் உடனடியாக, நான் பெரிய ஆட்சியில் இல்லை, அதிகாரத்தில் இல்லை, இது ஒரு சாதாரண விஷயங்கள் தான். பீகாரில் 18 அரசியலமைப்பு சட்டம் 18வது நாளே ராஜஸ்தானில் இந்தியில் தான் வாதாடுறாங்க இல்லையா? படித்தேன், சொன்னாங்க. இதில் எனக்கு தோன்ற சில விஷயங்களை சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு நடிகனா நான் அதிக நாட்கள் ஷூட்டிங் படப்பிடிப்பு எத்தனை நாட்கள் கலந்துருக்கணும், அதை விட அதே அளவுக்கு கொஞ்சம் அதிகமான நாட்கள் நடிகனா அதிகமான நீதிமன்றத்தில் தான் என்னோடய வாழ்க்கை போயிருக்கு. அவ்வளோ வழக்குகளை சந்திச்சிருக்கேன். இதை கொஞ்சம் சொல்லிட்டு தான் வரணும், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. 98 நினைக்கிறேன், அப்போ ஒலிம்பிக்கில் தகரம் கூட நம்ம இந்தியா வாங்க முடியல. அப்போ கவர்னர் மாளிகைக்கு எதிராக போராடினேன். அதாவது கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்ட்டு 35 ரசிகர்கள் கூட, அதாவது 650 ஏக்கர் பூமி இருக்குது, 6000 மான்கள் இருக்குது, அதில் 10 ஸ்விம்மிங் பூல் கட்டி விடுங்க, இதுக்கு ட்ரைனிங்காக கிரிக்கெட்டு ஸ்டேடியம் கட்டுங்க, அதுக்கு கிரவுண்டுகளெல்லாம் கட்டி பயிற்சி கொடுங்க, இவ்வளோ இடம் சும்மா கிடக்குது அப்படின்னு போராடினேன். இன்னும் இந்த காரணங்கள் அப்படியே தான் இருக்குது. கவர்னர் ஜாலியாக அவ்வளோ பெரிய இடத்துல ஜம்முன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, நல்ல மான்களோட மயில்களோட. சாயந்தரம் கைதானேன், காலையில் கற்பழிப்பு வழக்கில் உள்ளே போடப்பட்டேன். காலை செய்தித்தாளில் அது வருது. அது ஒரு வழக்கு கொண்டு அந்த மாதிரி கட்டங்களில் போடுவாங்க. நான் தப்பு பண்ணலன்னெல்லாம் சொல்லலை. அவங்க ஒரு தலை பட்சமாக காதலிச்சாங்க, எல்லாம் ஆச்சு. ஆனால் கற்பழிச்சுன்னு சொல்லிட்டாங்க. இது வழக்கறிஞர்கள் முன்னாடி நல்லா பொய் சொல்ல முடியாது. அந்த வழக்கை எடுத்து நீங்கள் புதிதாக வர்ற வழக்கறிஞர்கள் அதை நீங்கள் பாடமாக அதை படிச்சிங்கன்னா அது ஒரு பெரிய நாவல் மாதிரி போகும். அதன் முடிவில் 11 வருஷம் நான் அலைஞ்சு தெரிஞ்சு என் பேர் கெட்டு, என் குழந்தைகளுக்கு கல்யாணம் பாதிச்சிச்சு, என் கேரியர் பாதித்தது. அதே தேதி அதே நாளில் எல்லா பேப்பர்லேயும் ஒரு செய்தி வந்தது. ஆனால் அதான் 50 லட்ச ரூபா நஷ்டஈடு கொடுக்கணும், தப்பான வழக்கு அது. அவங்களுக்கு 2 ஹஸ்பண்ட் முன்னாடி இருக்காங்க, பொய் வழக்குன்னு தீர்ப்பாச்சு. ஆனால் நான் ஏன் சொல்கிறேன்னா, அப்போ நான் தமிழ் இல்லை, ஆங்கிலத்தில் தான் உரையாடுவாங்க. ஆனால் கீழ்கோட்டில் தமிழ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம், அசோக் குமார்னு ஒரு மகாபாவான் இருந்தார், ஒரு நீதிபதி, போய் சேர்ந்துட்டார். அவர் என்ன சொல்கிறது, சில விஷயங்களை சொன்னால் உங்களுக்கு இப்போ புரியும். ஒரு இடத்துல நான் நிற்க வைக்கப்பட்டிருந்தேன், இப்போ ஜட்ஜாகி ரிட்டையர் ஆகிட்டார் அவர், சுதந்திரம் நினைக்கிறேன். இன்னும் உதட்ட பிதுக்கிட்டார், அவ்வளோதான். அது எனக்கு நான் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்டு. ஒன்றும் இல்லை, அந்த தமிழில் தான் நடந்தது, அதனால் புரிஞ்சது. ஆனால் நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியல, மாடு மாதிரி நிற்க வைக்கப்பட்டிருந்தேன். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நீதிமன்றத்தில் நீதிபதிங்கிறவர் ஒரு நீதி அரசர்னு சொல்கிறோம், வணங்குறோம், அவ்வளோதான் உரிமை. அந்த குறிப்பிட்ட நாள் அன்றைக்கி அந்த மயூர் ஹோட்டலுக்கு இவர் வரலைங்க. அந்த மேனேஜர் சாட்சி சொல்கிறார், சும்மா கேளுங்க, டைம் பாஸ் ஆகும். அப்பா எனக்கு திருப்தியாக இருந்தது. ஏன்னா அதுக்கப்புறம் அவர் இந்த திறப்பு விழா அந்த ஹோட்டல் நடக்கையில் மட்டும் எல்லா நடிகர்கள் ஆள் வந்தாங்க. அப்போ தாங்க இவர் வந்தார். இந்த நீங்கள் சொல்கிற நாள் அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்றைக்கெலாம் இவங்க வரலன்னு நீதிபதியை குறுக்கிட்டு தமிழில் தான் நடந்துச்சு. அசோக் குமார் அவர்கள் மறக்க முடியாது என்னால். கேட்டாங்களா உன்ன கேட்டாங்களா, கேட்டால் மட்டும் பதில் சொல் அப்படின்னு அது அவர் பேசினது அதில் ரெக்கார்டே பண்ணல. எனக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க முடிவு எடுத்துட்டா கொடுத்துருவாங்க. இப்போ அந்த வட்டத்தை தூக்கி போட்டுருங்க. அப்புறம் இந்த மாதிரி பல வழக்குகளுக்கு நான் அப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருந்திருக்கேன்.